பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட வெளியேறப்பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்தவர் மாத்திரமல்ல, சுமந்து தீர்த்தவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. வேதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் மிகவும் கவனமாக படிக்க வேண்டும். அதில் இருக்கிற ஃபுல் ஸ்டாப் முதற்கொண்டு கமா முதற்கொண்டு எல்லாவற்றையும் மிகவும் ஆராய்ந்து நுட்பமாக கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் அதனுடைய அர்த்தம் மாறிவிடும். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்தவர் அல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர் என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 2:2 இப்படி சொல்கிறது: நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அல்லேலூயா. இதை சில மதவாதிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மதவாதிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதன் அவன் ஒரு ஐடியா வைத்திருக்கிறான். மனிதன் தனக்கு ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறான். மனிதன் தனக்கு தெரிந்த ஒரு வழி இருக்கிறது. அவனுக்கு ஒரு விருப்பமான வழி இருக்கிறது. அவன் தனக்கு விருப்பமானபடி கடவுள் இருக்க வேண்டும் என்று அவன் கடவுளை தனக்கு சாதகமாக வளைக்கிறான். எனவேதான் கடவுள் மனிதனுக்கு புரியவில்லை. கடவுளுடைய காரியங்கள் மனிதனுக்கு பூரணமாய் விளங்கவில்லை. ஏனென்றால் தேவன் சொல்லுவதை அப்படியே விசுவாசிப்பதில்லை. அவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை மனிதன் இழந்து போனான். இயேசு பாருங்க, பல விஷயங்களை அவர் நேரடியாக சொல்லவில்லை. காரணம், சொன்னால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து கடந்த கால பாவங்களை மன்னித்து விட்டார் என்றால், அப்படின்னு சொன்னாலே சில புறஜாதி மார்க்கத்தார் அது எப்படி மன்னிப்பார் என்று சொல்லி அவரால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் தேவன் நம்முடைய கடந்த கால பாவங்களை மன்னித்து விட்டார் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, தேவன் உங்களுடைய கடந்த கால பாவங்களை மட்டுமல்ல, நிகழ்காலம் மற்றும் எதிர்கால பாவங்களை கூட மன்னித்து விட்டார். இதை சில கிறிஸ்தவர்களாலே ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. காரணம், அவருடைய நம்பிக்கை எதிர்கால பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. எனவே நாம் ஒவ்வொரு பாவமாக செய்துவிட்டு மன்னிப்பை ஒவ்வொரு நேரம் பெற்றுக்கொள்வோம் அப்படி என்று நினைக்கிறார்கள். அவருடைய கருத்து என்னவென்றால், எதிர்காலத்தில் நாங்கள் பாவம் செய்தாலும் அவ்வப்போது நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் என்பதாகத்தான் இருக்கிறது. நான் கேட்கிறேன், நீங்க எங்க சுற்றினாலும் நீங்க யார்கிட்ட வர்றீங்க மன்னிப்புக்கு? வேறொரு வழி இருக்குதா? சொல்லுங்க, வேறொரு வழி இருக்கா? நீங்க எங்க சுற்றினாலும் எங்க வர்றீங்க? ஆண்டவர்கிட்ட தான் வர்றீங்க. எங்க சுற்றினாலும் நீங்கள் அவரிடத்தில் தான் வருவீர்கள் என்பது அவருக்கு தெரியுமா, தெரியாதா? ஆகவே தான் சொல்லுகிறேன், ஒட்டுமொத்தமாக உங்களை மன்னித்து விட்டார். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன், எதிர்கால பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்பது அவருக்கு தெரியுமா, தெரியாதா? அந்த பாவத்துக்கு மன்னிப்பு யார் கொடுப்பா? அப்போ நீங்க செய்யக்கூடிய பாவம் எதிர்கால பாவமாகத்தான் இருந்தது. எதிர்காலத்தில் நீங்கள் பாவமே செய்ய மாட்டீர்களா? செய்தால் நீங்கள் யாரிடத்தில் வர வேண்டும்? ஆகவே தான் 1-2 கொடுக்காமல் அவர் மொத்தமாக மன்னித்தார். ஏற்கனவே உங்களுக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது என்கிறேன். வேதம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அல்லேலூயா.
தம்முடைய இரத்தத்தினால் நம்மை பாவமர கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியராக்கினார் என்று வேதம் சொல்கிறது. வியாதிக்கு மட்டுமல்ல, நம்முடைய பாவத்திற்கும் சேர்த்து மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்தார். உடைய எதிர்கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. துணிந்து பாவம் செய்யுங்கள் என்று அல்ல, தவறி நீங்கள் பாவம் செய்தாலும் அதையும் தேவன் மன்னித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. துணிந்து செய்பவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ஆனால் தவறி நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்றால் தேவன் உங்களை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.